கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இப்பொழுது இருக்கிற என்னுடைய சூழ்நிலை நன்றாக இல்லை. கடவுள் ஏன் என்னை இந்த சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வந்தார்? நான் நினைத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை இல்லை. நான் எதிர்பார்த்தது போல என்னுடைய சூழ்நிலை அமையவில்லை. இப்படி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? சமீபத்தில் பேசினீர்களா? அல்லது உண்மைதானா? இந்த சூழ்நிலைக்குள்ளே நான் சிக்கிவிட்டேன், இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் சிக்குவேன்னு நினைக்கவே இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலையை நான் எதிர்கொள்ளுவேன்னு நான் கற்பனை கூட பண்ணவே இல்லை. I am trapped in this situation. I never expected this kind of a circumstance. நிலைமை, சூழ்நிலை, இப்படியெல்லாம் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்படி என்னுடைய வாழ்க்கையானது இந்த சூழலுக்குள்ளே இருக்கும், இப்படி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பற்றிய ஒரு பயம் அல்லது கவலை அப்படின்றது ரெண்டு காரணங்களால வரும். ஒன்று, நாம் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மோடு கூட வருகிற, நாம் கடந்து செல்லுகிற சூழ்நிலைகள் தானா வந்துகிட்டே இருக்கு, அதில் நம்ம போயிட்டே இருக்கோம். இன்னொன்று, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே நாம் சிக்குகிறோம், அது இன்னொன்று. இப்போ ரெண்டாவது சூழ்நிலை, பாவம் செய்தோம், மீறி நடந்தோம், ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே சிக்கினோம்னு வச்சுக்கோமே. அப்போ கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் அங்கிருந்து கூட அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை காப்பாற்றுவார். சிம்சோன் முதல் சூழ்நிலை சொன்னேன் இல்லையா, நம்ம காரணமே கிடையாது, நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை நமக்கு வருது. அதை எதிர்கொள்ளும் போது பார்த்தா நம்ம நினைச்சே பார்க்கல, அப்படி ஒரு சூழ்நிலைக்குள் நாம மாட்டிக்குவோம். இதை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு பள்ளி படிக்கும் காலத்துல கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க அந்த ஸ்கூலு, ஆனா அதுல போய் நான் மாட்டிக்கினேன். கல்லூரி ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்குள்ளே போய் நான் சிக்கிட்ட மாதிரி இருக்கு, வெளியும் வர முடியல என்னால். திருமணம், நான் நினைச்ச மாதிரி என்னுடைய திருமண வாழ்க்கை அமையலை, அதில் நான் சிக்கிட்ட மாதிரி இருக்கு, இப்போ சூழ்நிலை நல்லா இல்லை. ஒரு வேலை ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க அந்த கம்பெனியை, நான் அதில் போய் சேர்ந்தேன், ஆனால் நான் நினைச்ச மாதிரி அங்கே சூழ்நிலை இல்லை. இப்படி வாழ்க்கையில இதுக்கு முன்னாலேயும் அனுபவிச்சிருக்கலாம். இப்ப இருக்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலை பார்த்தால் அது ரொம்ப நெருக்கடியா, கஷ்டமா, அழுத்தமா, வேதனையா இருக்கலாம். இப்படி இருக்கும்போது நாம எப்படி நடக்கணும்? இதுல நாம மகிழ்ச்சியா, சமாதானமா, கர்த்தருக்குள்ள தைரியமா எப்படி நடக்கலாம்? இதை புரிந்து கொள்வதற்காக இந்த படித்த சம்பவத்தை நாம் கவனிக்க போகிறோம். எடுங்க, எண்ணாகமம் 13:25 இருந்து. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் பிராந்தத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர் இடத்தில் தங்களை அனுப்பின தலைவர்களிடத்துல வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது விவரங்களை அறிவித்து மோசேயை நோக்கி போய் வந்தோம், சொன்ன மாதிரியே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அருமையா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்களோ, ஆக்சுவலாக தேவன் தான் சொன்னார், பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் வைப்பேன்னார் இல்லையா. மோசையும் ஆரோடும் சொல்லி அனுப்புறாப்பா, போய் பாருங்க, பாலும் தேனும் ஓடும் பாருங்க அப்படின்னு. இவங்க போய் பார்த்தா உண்மையிலேயே அப்படிதான் இருக்குது.
உடனே அவங்களுடைய ரிப்போர்ட்ல முதல் எடுத்த உடனே இந்த லைன் தான் சொல்றாங்க, பாலும் தேனுகிற ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. இது இந்த பாருங்களேன், அந்த பழத்தெல்லாம் பாருங்களேன். உடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். ஜனங்கள் என்னமோ பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் அரணிப்பானவைகள்ல ரொம்ப செக்யூர்டா பாதுகாப்பானதாக இருக்கிறது, மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. மிகவும் பெரியதாக வேற இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரன் கண்டோம். இந்த ஏனாக்கின் குமாரன் என்பவர்கள் யார் என்றால் ராட்சதை போல இருக்கக்கூடியவர்கள், கோலியாத்து மாதிரி இருக்கக்கூடியவங்க, அவங்களையும் கண்டோம். இல்லையா? இந்த ஆனாலும்ன்றது ரொம்ப டேஞ்சரான இடத்துல தான் வரும். எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அப்படின்னு ஒண்ணு என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த ஆனா தான் இது. ஆனாலும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அரணிப்பான பட்டணம் கரெக்டு தான். ஏனாக்கின் புத்திரர் மிகப்பெரியவர்கள், வலுவானவர்கள், ஸ்தூலித்தவர்களாக இருந்தார்கள், அதுவும் கரெக்டு தான். ரொம்ப பாதுகாப்பான செக்யூர்டு கண்ட்ரியா தெரியுது அது, அதுவும் கரெக்டு தான். உண்மைதான் சொன்னாங்க, இதுல எந்த தப்புமே கிடையாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? அமலேக்கியர் அவங்களும் கொஞ்சம் பக்கத்துல இருக்காங்க. ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலைநாட்டுல அந்த சரௌண்டிங்ல அவங்க எல்லாம் இருக்காங்க. நாம போய் பிடிக்க வேண்டிய கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் நதி அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இப்போ அழகா 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. கனிகள் நன்றாக பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு செழிப்புன்னு சொன்னீங்கல்ல, அப்படியேதான் இருக்கு. ஆனாலும் ஆனா ரொம்ப வெல் செக்யூர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, ப்ரொடெக்டடா இருக்கு, ஆட்களும் ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காங்க. இதெல்லாம் இவங்க சொல்லலை, இவங்களுக்கு தெரியாது. இவங்க போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது நிஜம் இல்லையா? சில நேரங்கள்ல தூரத்துல இருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லா தெரியும், ஆனா உள்ள போன பிறகுதான் சில விவரங்கள் நமக்கு தெரிய வரும் இல்லையா? அப்போ நாம தூரத்துல இருந்து பார்த்தோம், ஆனா இப்போ உள்ள போய் பார்த்த உடனே பார்த்தா அந்த சூழ்நிலைக்குள்ள நம்மளால இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சா முடியாதுன்னு தோணுது. இல்ல என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு தோணுது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஒரு சூழ்நிலைக்குள்ள போன உடனே நான் இங்க இருக்கவே முடியாது, இந்த சூழ்நிலையை சகிக்கவே முடியாது, இது எனக்கானதே அல்ல, இது எனக்குரிய சூழ்நிலை அல்ல, நான் ஏதோ சிக்கிட்டேன், என்னை விடுங்க, நான் ஓடி போயிடுறேன். வேலையை விட்டு வந்துடுறாங்க, திருமணத்தை இழந்துடுறாங்க. அவங்க வாழ்க்கையில குடும்பத்தில இருந்து கூட பல வருஷங்கள் ஆன பிறகு கூட ஓடிடுறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையை விட்டு ஓடி போகணுன்றது மனுஷனுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. ஏன்னா அவன் நினைச்ச மாதிரி இல்லை, அவனுக்கு சாதகமா இல்லை, நல்லா இல்லை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கு, அதை பத்தி உங்கள் மதிப்பீடு எப்படி இருக்கிறது, உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது, நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க? வேண்டாம், என்னால முடியாது, நான் இந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கவே மாட்டேன், கடவுள் ஏன் என்னை இப்படி ஆக்கினாரு, இங்க எடுத்துட்டு விட்டுட்டாரு, இப்படி சிக்க வச்சுட்டாரு அப்படின்லாம் நினைக்கிற மாதிரி இது இருக்கிறா. நீங்க சொல்றீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, உண்மைதான். மனிதர்கள் ரொம்ப கடினமா இருக்காங்க, உண்மைதான். உங்களால அங்க மூச்சு விட முடியாத அளவுக்கு அழுத்தமா இருக்கு, உண்மைதான். எல்லாமே உண்மைதான், இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு எவிடன்ஸ்க்கு அந்த கனிகளை வேற கொண்டு வந்தாங்க, உண்மைதான். ரொம்ப அரணிப்பான பாதுகாப்பான பட்டணம், உண்மைதான். அவர்கள் ரொம்ப ராட்சதரை போல பெரிய ஆட்கள், உண்மைதான். எபூசியர், அமலேக்கியர் இவர்கள் எல்லாம் மலைகளிலும் பட்டணங்களிலும் சுற்றி இருக்கிறாங்க. கானானியரோ கடல் ஓரமா ஆத்தோரமா இருக்கிறாங்க, உண்மைதான். எல்லாம் உண்மைதான். நாம் சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலையின் உண்மையை பேசுகிறோம். உண்மைதானே சொல்றீங்க, உண்மைதானே பேசுறோம். சரி, இந்த உண்மையெல்லாம் தாண்டி வேற ஒரு செய்தி இருக்குமா? சில நேரங்கள்ல உண்மையை சொல்லும்போது திடீர்னு பிள்ளைகிட்ட அம்மா அப்பா சொல்லுவாங்க, சொல்றது என்னமோ உண்மைதான், இருந்தாலும் பொறுமையாரு, அதுல நல்லது இருக்கும் பாரு அப்படின்றாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனாலும் உனக்கு அந்த இடத்துல நன்மை இருக்கும் பாரு, நீ கண்ணை திறந்து பாரு, நீ இந்த கஷ்டத்தை மட்டுமே பார்க்காத, இந்த வேதனையை மட்டுமே பார்க்காத அப்படின்றாங்க. நமக்கா அப்படியே சொல்லுன்னு ஏறுது, கொதிக்குது. நான் அங்க எப்படி நிக்க முடியாத அளவுக்கு இருக்கேன், மூச்சு விட முடியாத அளவுக்கு நான் இருக்கேன். அது எப்படி அதுக்குள்ள இருந்து நீங்க இது நல்லது அதை பாரு நல்லதுன்னு சொல்லுவீங்க?
அடுத்தது போயிட்டு வந்தவங்கள ஒருத்தர் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். உடனே போய் பிடிச்சிடலாம். என்ன இது? அதாவது இவன் அந்த அந்த முதல்ல சொன்னவங்க எல்லாம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னால இவர் குறுக்குல போய் என்ன சொல்லிட்டாரு, உடனே போய் பிடிச்சிடலான்றாரு. அப்புறம் நாம் அதை எளிதாய் தீர்த்துக் கொள்ளலாம். எளிதா ஜெயிக்கலாம்ன்ற, உடனே போலாம், எளிதா ஜெயிக்கலாம். இட் இஸ் சோ ஈஸி டு கான்கர், வி கேன் கோ குவிக்லி அப்படின்றார். அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னாச்சு, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, முடியவே முடியாது அப்படின்றாங்க. ஆக்சுவலா இவங்க நிறைய பேர், மெஜாரிட்டி இவங்க இல்லையா, இவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க. இவங்க சொல்றாங்க முடியவே முடியாது, அவங்களை எதிர்க்கவே முடியாதுன்றாங்க. எப்படி கனிகளையும் கொண்டு வந்து எவிடன்ஸ் காமிச்சாங்களோ, இப்போ ஒரு எவிடன்ஸ் சொல்ல போறாங்க. படிங்க. அவர்கள் நம்மை பார்க்கும் பலவான்கள், நம்மை பார்க்கலும் பலவான்கள், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தோம், அவங்க பார்வைக்கும் வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தோம். இது எப்படி இருக்கு? அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இவங்க சொல்றாங்களே, இது நம்மளாம் சொல்லுவோமா? சொல்லுவோம். நம்ம அப்படிதான் சொல்லின்னு இருக்கிறோம். அவன் என்ன கேவலமா பார்த்தான் தெரியுமா, அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா, என்ன அவன் என்ன நினைச்சானே எனக்கு தெரியாது, ஆனா அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா அப்படின்னு. ஆனா அவங்க நினைச்சது எப்படி எனக்கு தெரியும்? தெரியாது இல்ல. பாருங்க, ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது அந்த சூழ்நிலையில் இருக்கிற விவரங்களை பார்க்கிறோம். அந்த விவரங்கள் உண்மைகள் தான், சொல்ல போனாக்கா ரொம்ப உண்மைகள் தான். எதிர்க்க கூடாதுன்றது உண்மைதான். அவங்க ரொம்ப பெரிய ராட்சதர் என்பதும் உண்மைதான். அவங்க பார்வையில வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோன்றதும் உண்மைதான். எல்லாமே கரெக்டு தான். ஆனா இதுக்கு பிறகு விசுவாச பார்வைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த கண்ணாடி போட்டோம்னாக்கா டோட்டலா எல்லாமே வேற மாதிரி ஆயிடும். இது தங்கள் கண்களாலே தங்கள் உடம்பை பார்க்குற மாதிரி, எதில் இருக்கிற ஆளை பார்க்குற மாதிரி, அவங்க கோட்டை, அவங்களுடைய வலிமை, இதெல்லாமே இவங்க பார்த்தாங்க. உண்மைதான் இது ஆக்சுவலா. ஆனால் அதே ஆட்களிலே 2 பேர், யோசுவாவும் காலேபும், விசுவாச பார்வையில அதே சூழ்நிலையை பார்த்தாங்க. அவங்க என்ன பேசுனாங்க பாருங்க. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இப்படி அவங்க சொன்னது என்ன செய்திங்களா? உண்மையை சொன்னாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அந்த செய்தியை துர்ச்செய்தின்னு சொல்றார். எப்படி தெரியுங்களா? நீங்க உங்க நிலைமையாகிய உண்மையைதான் பேசுறீங்க, ஆனால் நல்ல கவனிங்க, அதுல விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு லேபிள் என்ன? துர்ச்செய்தி. நீங்க நிலைமையை தான் சொல்றீங்க, உங்க கஷ்டத்தை தான் சொல்றீங்கன்னு கூட வச்சுக்குவோமே, ஆனா நீங்க அதுல விசுவாசத்தை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்திங்களா? துர்ச்செய்தி. ஆனா அந்த சொன்னவங்களுக்கு உண்மையிலே கோபம் தான் வரும். இவனுக்கு 2 பேரு, நம்ம எத்தனை பேரு? இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றோம். இந்த 2 பேர் சொல்றது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொன்னா நம்புனீங்க. அவன் ராட்சதன், பயங்கரமானவன், நம்மால் எதிர்கொள்ள முடியாதுன்னு சொன்னா ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க? அதான் உண்மை அப்படின்றாங்க. ஆனா இந்த 2 பேர் என்னன்றாங்க? இல்ல ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம், உடனே போயிடலாம், தோ போய் எடுத்துன்னு வந்துடலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேர்ல ஒருவருடைய செய்தி இப்ப என்ன செய்தியா போச்சு? துர்ச்செய்தியா போச்சு. இப்போ இந்த எளிதாக பிடிக்கலாம்ல, இவனை நம்ம கவனிச்சாகும். இவனுடைய செய்தி என்ன செய்தி அப்படின்னு பார்க்கணும். 14ஆம் அதிகாரம் 1 புலம்பினார்கள், ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள், முறுமுறுத்தார்கள். அங்கேயே செத்துருக்கலாம், நலம் கொள்ளையாகும் படிக்கும். என்ன என்ன இங்க கொண்டு வந்துட்டீங்க? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் இப்படி என்ன கொண்டு வந்துட்டீங்க? ஏன் இந்த நிலைமை என்ன கொண்டு வந்துட்டீங்க அப்படின்றோம். இப்போ நல்ல கவனிங்க தயவு செய்து. எது இவங்களுக்குள்ள இப்ப வேலை செய்யுது? துர்ச்செய்தி வேலை செய்யுது. நம்மெல்லாம் அப்படிதான். ஒருத்தரை பத்தி ஒரு கெட்டது சொல்லி பாருங்களேன், உடனே நம்பிடுவீங்க. ஆனா அவங்கள பத்தி நல்லது சொல்லுங்களேன், நான் அவ்வளவு நல்லவனா
இல்ல அந்த நல்லதை அவனா பண்ணான்னு சொன்னேன். நல்லதை உடனே நம்பிடவே மாட்டோம். நம்ம நேச்சர் எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? துர்ச்செய்திகளை உடனே நம்பிடுவோம். அதுக்கு நீங்க எவிடன்ஸே கேட்க மாட்டீங்க. அவன் கெட்டவன் சொன்னா நம்பிடுவோம் உடனே, அவன் நல்லவன் சொன்னா அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்றோம். அப்ப நம்முடைய இயல்பு சுபாவம் எப்படி பழகி இருக்குன்னா, துர்ச்செய்தியை உடனே எந்த கேள்வி முறையும் இல்லாமல் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அதை நமதாக்குகிறோம். இந்த மொத்த ஜனம் அவ்வளவு லட்சம் பேரும் இரவெல்லாம் அழுதார்களாம். ஆனா நடுவுல 2 பேர் சொன்னானுங்களே, அதை கொஞ்சமாவது இவன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கவானா? அவன் உடனே போலான். நானே கூப்பிடுங்க அவனை, அந்த 2 பேரையும் கூப்பிடுங்க. நீங்க நம்ம காலையில விடிஞ்ச உடனே அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுவோம். நம்ம ஏன் அப்படி சொல்லலை? இன்னைக்கு போன் வழியா பார்த்து அதுல இருந்து கெட்டு போறாங்கன்னு சொல்றோமே, ஏன் தெரியுங்களா அப்படி சொல்லிடுறோம்? துர்ச்செய்திகள் அதுல நிறைய இருக்கிறதுனால, அதை நம்ம நம்புறதுனால, அதை அப்படியே ஏத்துக்கிறதுனால கெட்டு போகிறோம். மனம் கெட்டு போகிறது, நேரம் கெட்டு போகிறது, அடுத்து நம்ம வாழ்க்கையை பார்க்கிற பார்வையும் கெட்டு போகிறது. துர்ச்செய்தியை நம்பினாங்க, உறுதியா நம்பினாங்க. ஏன்னா அதிகம் பேர் சொன்னா அது கரெக்டா தானே இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க, அழுதாங்க, சாகலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னைக்கு மனிதர்கள் தங்கள் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன முடிவெடுக்கிறாங்க? செத்தா நல்லா இருக்கும். ஏற்கனவே சொன்னது ஞாபகம் வச்சுருங்க. நீங்கள் பாவம் செய்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே சிக்கியிருந்தால் ஒரே ஆப்ஷன், நீங்க மனம் திரும்பணும், கர்த்தர்கிட்ட திரும்பணும். இல்ல நான் இப்படி இந்த சூழ்நிலைக்குள்ள மாட்டுவேன் எனக்கே தெரியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலையா இருக்குமானால், அங்கே அந்த சூழ்நிலைக்கு நடுவில் நீங்க அதை விட்டுட்டு தேவனை பார்க்கணும். இந்த 2 பாடம் தான் நம்மளுக்கு. அப்போ இவங்க ரொம்ப விரக்தியில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு தலைவனை ஏற்படுத்தி திரும்பி போயிடலாம் அப்படின்றாங்க. இப்பொழுது 6 முதல் வாசிப்போம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு விசுவாசமாய் பேசுகிறவர்கள், கவனிய முக்கியமான விஷயம், விசுவாசமாய் பேசுகிறவர்கள் அதை ஒருத்தரை நம்ப வைக்கிறதுக்கு சட்டை கிழிச்சுன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. உண்மையை பேசுறோம்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் சுலபமா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனா நீங்கள் விசுவாசமாக பேச விரும்பினால், விசுவாசத்தை ஒருத்தருக்குள்ள நீங்கள் விதைக்க விரும்பினால், விசுவாசமாக அவர்களையும் விசுவாசம் ஆக்க விரும்பினால், நீங்க தலையில விழுந்து புரள வேண்டியதா இருக்கும், கண்ணீர் விட வேண்டியதா இருக்கும். நீங்க சட்டை கீழ்ச்சிட்டு சொன்னா கூட அவங்க நம்பவே மாட்டாங்க. நாம் இன்னைக்கெல்லாம் துர்ச்செய்தியை நம்ப ஆரம்பிக்கிறோம், அதை கேள்வி முறை இல்லாமல் நம்பி விடுகிறோம். நல்லத விசுவாசமான விஷயத்தை நாம் ஏனோ ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் தவிக்கிறோம். இவங்க சட்டையும் கீழ்ச்சிட்டு சொல்றாங்க. படிங்க. மகா நல்ல தேசம். இப்ப யார உள்ள கொண்டு வந்தாங்க? கர்த்தர். அப்ப நம்ம சூழ்நிலைக்கு நடுவில் கர்த்தரை வச்சு பேசினா கரெக்டா பேசுவோம். கர்த்தரை வச்சு பேசினா கரெக்டா பேசுவோம். நீங்க நல்லா யோசிங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் என்னை நடத்துகிறார், அவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னா நான் அதை எப்படி கெட்டதுன்னு பேசுவேன்? வெரி சிம்பிள். கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் நீ ஏன்பா அதெல்லாம் நீ பாக்குற? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் அது. அதான் அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல. அவர் வாக்கு கொடுத்துட்டாரா இல்லையா? அவர் he promised already. அப்படியானால் கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் அதை எடுத்து நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் அப்ப நம்ம சூழ்நிலையை பற்றிய விவரங்கள் உண்மையா இருக்கிறது, அது உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது, அது உங்களை அவமானப்படுத்துகிறது, அது உங்களுக்கு வலிக்கிறது, எல்லாமே உண்மைதான். இந்த உண்மையெல்லாம் கர்த்தரை நடுவுல வச்சு நீங்க பேசுனீங்கன்னா, பாத்தீங்கன்னா, விசுவாச பார்வையில நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா முற்றிலும் வேற மாதிரி ஆயிடும், மொத்தமா வேற மாதிரி ஆயிடும். இது உண்மை, இது உண்மை. இந்த உண்மையை நம்ம விட்டுட்டு நான் சொல்றேனே எல்லாம் கரெக்டு, என் சூழ்நிலை இப்படிதான் இருக்கு, பாருங்க அதை பாருங்க அப்படின்னு நம்ம எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கிறோம். இவங்க கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால், அப்புறம்
அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் பொழிகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். உண்மையை பேசுறோம்னு சொல்லிட்டு சில நேரம் நம்ம என்ன செய்து விடுகிறோம்? முதல் பாயிண்ட் துர்ச்செய்தி பரப்புகிறோம். இரண்டாவது பாயிண்ட் என்ன? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறோம். நீங்க சொல்றது உண்மை உங்க மனசுக்கு ஆக்சுவலா, ஆனா அந்த உண்மையை விட விசுவாசமாக பேசியிருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் விசுவாசமாக பேசியிருக்க வேண்டும். அதுக்கு வேற ஸ்பிரிட் தேவை, வேற ஆவி தேவை. அததான் தேவன் கடைசியா சொல்லி முடிப்பார். வாசிப்போம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மனுஷன் பயமுறுத்துறான், பயமா இருக்கு. என்ன பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு, என்ன பேசிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷனுக்கு என்ன செய்வான்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனாலே நீங்க தைரியம் கொண்டு என்ன பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த மனுஷன் ராஜாவா கூட இருக்கட்டுமே, அந்த மனுஷன் உங்கள் அதிகாரியா கூட இருக்கட்டுமே, அந்த மனுஷன் உங்களோடு கூட இருக்கிற ஒரு ஆளா, ஒரு மனுஷியா கூட இருக்கட்டுமே. ஆனால் கர்த்தரை உங்கள் சூழ்நிலைக்கு நடுவில் வைத்து, அவர் மீது உங்கள் விசுவாசம் வைத்து, அவர் மேலே உங்களை விசுவாசம் இருக்கிறது மூலமா இப்ப அந்த சூழ்நிலையை சுத்தி பாருங்க. யோசுவா காலேபுக்கு நல்ல தேசமா தெரியுது, சொலோமா புற்றிடலான்னு தெரியுது, கர்த்தர் மேல் பிரியமா இருந்தா கொடுத்துருவான்னு தெரியுது, அவன் மீது இருந்த நிழல் போயிடுச்சின்னு தெரியுது. அவர்கள் நமக்கு இரையாவார்கள்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டுலாம் அவங்களேன்றார். நம்ம லாங்குவேஜில் சொல்றதா இருந்தா அவனெல்லாம் சாப்பிட்டுலாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அப்படின்றார். படிங்க. யார் மேல கல்லெறியணுமா? யோசுவா காலேப் மேல. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு கொடுப்பான்னு சொன்னா அவங்க மேல என்ன அடிப்பாங்க? உண்மையை பேசுறாங்க அப்படின்றவங்க துர்ச்செய்தி சொன்னாலும், கர்த்தருக்கு விரோதமாக பேசினாலும் அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? we encourage them. விசுவாசம் பேசினால் அவங்கள நம்ம என்ன பண்ணிடுறோம்? டிஸ்கரேஜ் பண்றோம். நம்ம யாரு? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம எதை ரொம்ப வரவேற்கிறோம்? உண்மையை பேசணுன்ற பேர்ல விசுவாசம் இல்லாதவைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டால் நம்ம காது கொடுத்து கேட்டுனே இருக்கிறோம்ல, நல்லா கேட்கிறோம், நல்ல காது கொடுத்து கேட்கிறோம். அவங்க பேச்சுல விசுவாசம் இல்லை, அவங்க சொல்றதுனால எனக்கு விசுவாசம் வரப்போறது இல்லை. அப்படி சொல்றவனும் விசுவாசத்தினாலே அதை சொல்லவே இல்லை. இனி உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயத்தை நீங்க காது கொடுத்து கேட்கவே கூடாது. அப்படி ஒரு இடத்துல வந்து பேசினால் அவங்க வாய் என்ன பண்ணும்? மூடிடும். யார வேணாலும் இருட்டாங்க. விசுவாசமாக பேசலாம். அந்த பேச்சு உங்களை சரி செய்தா இருந்தா கூட, உங்க தவறு சுட்டி காட்டினாலும் கூட அதை காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அதனால நான் என்ன ஆக போறேன்? சரியாவேன். நான் இன்னும் சரியாவேன், நான் இன்னும் ஆவிக்குரிய நாவனா இல்லையா? இந்த புரிதல் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ 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 நமக்கு வந்துடணும். இந்த பகுத்தறிவு நமக்கு வந்துடணும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? பயப்படாதீங்க. இவன் என்ன பண்றான்? கல்லால் அடிச்சு அவனை சாவடிச்சோன்றான். எந்த அளவுக்கு போயிட்டான் பாத்தீங்களா? படிங்க. இப்ப இந்த வசனம் ரொம்ப முக்கியம். எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், சகல அடையாளங்களையும் கண்டும் எதுவரைக்கும் என்னை அவர்கள் விசுவாசியா, அந்த வார்த்தை வந்துச்சா, எதுவரைக்கும் அவர்கள் விசுவாசியாது இருப்பார்கள். இப்போ நல்ல கவனிங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் துன்பத்தை, உங்க வாழ்க்கையின் நெருக்கடி, உங்க வாழ்க்கையின் கஷ்டத்தை பேசுறீங்கன்னு வச்சுக்கோமே. நான் பேசுறேன், நீங்க பேசுறதா வச்சுக்கோமே. உண்மை அது. ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த சூழ்நிலைக்குள்ள நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி என் வாழ்க்கைய வந்து நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பெரிய பாரம் என் மேல வச்ச மாதிரி இருக்கு. எல்லாமே உண்மையா இருக்குமே. அப்படி இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ்ல என்ன பண்ணலாம்?
நம்மை தேவன் காப்பாற்றிய சில இடங்கள், சில சம்பவங்கள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். அப்பொழுது தேவன் நம்மை இங்க காப்பாத்திருக்காருல்ல, அப்ப காப்பாத்தினார்ல, இன்னொரு முறை தப்புவிச்சார்ல, அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப பதில் சொல்லிட்டு நாம அதுக்கு அடுத்தது தேவன்கிட்ட இப்போ முறையிட போகிறோம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் எகிப்தில் அதிசயம் நடப்பித்து ஆச்சரியங்களை நடப்பித்து அவங்களை கொண்டு வந்தனே, மறந்துட்டு என் மேல அவங்க விசுவாசம் வைக்கலையே. அப்போ நம்ம எல்லாருமே இங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்தவர்களானால் இதுவரைக்குமான உங்கள் வாழ்க்கையை நோக்கி திரும்பி பாருங்க. கர்த்தர் நம்மை காப்பாற்றியது, தப்புவித்தது இல்லையா? நிறைய பேர் கல்லறை உள்ள இருந்திருக்கணும், ஆனா நம்ம உயிரோட உட்காந்துக்கிறோம். நிறைய பேர் அவமானத்தாலே அந்த வீட்டை, அந்த ஏரியா விட்டு காலி பண்ணி ஓடி போயிருக்கணும், ஆனால் நம்ம அங்கேயே இருக்கிறோம். நிறைய பேர் நாம் மனுஷருக்கு முன்பாக கனவீனப்பட்டு ஈனப்பட்டு இருப்போம், ஆனால் தேவன் நம்மளை காப்பாற்றி விட்டாரு. வியாதியிலே நொடிந்து வேற மாதிரி ஆயிருப்போம், ஆனா தேவன் நம்மை சுகமாக்கினாரு. எல்லாருக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது. தேவன் நம்மளை என்ன கேட்கிறாரு, இதுக்கு முன்னாலாம் நான் உங்களுக்கு பண்ணனேன், நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப இந்த சூழ்நிலை நல்லா இல்லை, கடவுள் என்னை இப்படி மாட்டி விட்டாரு, நான் இதுல சிக்கிட்டேன், மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாமா? ஏன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க முறுமுறுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம தான் பதில் சொல்லணும். ரோமர் 8 ஒரு கேள்வி கேட்கிறார், 23ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 8:23 இல்ல 31 நினைக்கிறேன், 31 பாருங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இங்கதான், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஏற்கனவே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட சேர்த்து மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பாரா? இது ரொம்ப பெரிய கேள்வி. அது இது வரைக்கும் செஞ்சாரே, செய்யாம இருப்பாரா? சரி, இதுக்கு முன்னால குமாரனையே கொடுத்து ரத்தத்தாலே கழுவினாரே, இப்ப நீங்க கேட்கிற இந்த சூழ்நிலை, இந்த கஷ்டம், அதை மாற்றாமல் இருப்பாரா? பதில் சொல்லணும். இப்பொழுது என்னாகும் 14 வாதித்து புறம்பாக்கி போட்டு சரி, அப்போ அந்த ஜனங்கள் கர்த்தரை விசுவாசியாமல் போனார்கள், கர்த்தருக்கு விரோதமாக நன்றி இல்லாமல் பேசினார்கள், கர்த்தருடைய வல்லமையின் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசினார்கள். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சூழ்நிலையை விவரிக்கிறோன்ட்டு, நம்ம கஷ்ட நிலைமையை கொஞ்சம் பேசுறோம், மனசு விட்டு சொன்னா நமக்கு சமாதானமா இருக்கும்னு. ஆனா அவங்களும் அப்படிதான் பண்ணாங்க. நாங்க அங்கேயே இருந்திருப்போமே, எங்களை இங்க கொண்டு வந்துட்டீங்களே, இங்க சாவடிச்சு இங்கே புதைக்க போறீங்களா? ஒரு முறை பார்வோனுடைய ரதம் தொத்திக்கிட்டே வருது, இவங்க முன்னால போலான்னு பார்த்தா சிவந்த சமுத்திரம் முன்னால நிக்குது. அங்கேயும் அப்படிதான் புலம்புனாங்க, முறுமுறுத்தாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பேசினாங்க. இங்க மணல்ல புதைக்கவா வந்தீங்க அப்படின்னு பேசிட்டாங்க. நாம கூட நாம சூழ்நிலை விவரிக்கிறதா பேசுறோமா இல்லையா? ஜாக்கிரதையா பேசுங்க. ஏன்னா அதுல கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு பேசுனீங்கன்னு சொன்னா கர்த்தர் அதை கவனிப்பார். ஏன்னா அவர் நம்மளோட நம்ம வாழ்க்கையில நம்ம கூடவே நம்மளை தப்புவித்து நம்மளை சுகமாக்கி நம்மை ஆசீர்வதித்து நடத்திக்கிட்டே வேற வராரு. சில நேரத்துல அம்மா அப்பா மேல அவர்கள் நமக்காக எந்த நன்மையும் செய்யலன்னு நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்குவோமே, ரொம்ப வேதனைப்படுவாங்க. குழந்தையிலேருந்து நம்மளை நடத்தின விதங்கள் எல்லாம் அவங்க நினைச்சு பார்ப்பாங்க, சொல்லி காமிப்பாங்க சில நேரத்தில். ஏன்னா புத்தி இல்லாமல் பேசுவோம். நம்ம என்ன பண்ணிட்டுங்க பெருசா அப்படின்னு 25 வயசுல என்ன பெருசா பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க, அப்பா குழந்தைல நீ எப்படி இருந்து தெரியுமா, 8 வயசுல என்னாச்சு தெரியுமா, 5 வயசுல என்னாச்சு தெரியுமா, உன் காலேஜுக்கு என்ன பண்ண தெரியுமா, எப்படி செஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தேவன் அப்படிதான் நம்மளை கேட்கிறார். அப்ப ஒரு சூழ்நிலை நமக்கு ரொம்ப மோசமா இருக்கு, சிக்கிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூழ்நிலைக்குள்ள இருக்க விவரங்களை உண்மைகளை விட்டுட்டு நம்ம யாரை பார்க்க கற்றுக்கொள்ளணும்? தேவனை பார்க்க கற்றுக்கொள்ளணும். Our God is more powerful than the situation. சூழ்நிலை விட மகா பெரியவராகிய தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார்.
அந்த சூழ்நிலைய மாற்ற முடியும். அதுக்கு முன்னால என்னுடைய இருதயம், என்னுடைய பார்வை மாற வேண்டி இருக்கிறது. அதுக்காக தான் அது விளைவு விடுறாரு நம்மள. நம்ம என்ன பண்றோன்றத அவர் பார்க்க விரும்புகிறார். தானியேல் சூழ்நிலையை பாருங்க, யோசேப்பின் சூழ்நிலையை பாருங்க. ஒரு குடும்பம் மிருக ஜீவன்களோட, பூமி அழியுது, மேல இவன் ஒண்ணுமே தெரியாத, என்னன்னே தெரியாத அந்த பேழைக்குள்ள மிதந்துனே இருக்கணும். சண்டை போட்டாங்களா நோவா அந்த வீட்டுக்குள்ள, அந்த பேழைக்குள்ள முறுமுறுத்தாங்களா? எதுவுமே இல்லையே. அழகா வெளியே வந்தாங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லி பலி செலுத்தினாங்க. அவங்க சூழ்நிலை இன்னைக்கு நமக்கெல்லாம் வரலையே. ஆனா நாம அப்படி நினைக்கிறோம். ஏன்னா ப்ராப்ளம் நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாச குறைவு தான் நம்மளை இப்படியெல்லாம் பார்க்க வைக்குது, இப்படியெல்லாம் பேச வைக்குது. எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அதனால நீங்கள் இப்பொழுது இந்த யோசுவா காலேபை போல விசுவாசமாக பேச கற்றுக்கொள்ளணும். அதை தவிர வேற நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும். இப்ப தேவன் இவர்களை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. 24ஆம் வசனம். வேற ஆவி உடையவனாக இருந்து உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவன் வேற ஆவி உடையவன். என்ன ஆவி அது? விசுவாச ஆவினா. விசுவாச ஆவினா நான் யதார்த்தம் தானே பேசுறேன் அப்படின்னு பேசாம, அந்த யதார்த்தத்துக்கு மேல விசுவாசமாக பேசுறது என்னன்றதை நம்ம யோசிக்கணும். இதே விஷயத்த ஒரு விசுவாசமா எப்படி பேசலாம்? உங்க கஷ்டத்தை தான் பேசுங்க, ஆனா அதை விசுவாசமா எப்படி பேசலாம்? உங்க வலியை தான் பேசுங்க, ஆனா அதை விசுவாசமா எப்படி பேசலாம்? இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம், நம்மளை சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன துன்பம், என்ன மாதிரி சூழ்நிலைக்குள்ள போனாலும் கூட கர்த்தர் நம்மோடு இருப்பார். யோசேப்பு 2 வருஷம் ஜெயில தான் இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு சிறைக்குள்ள போன உடனே அவன் கர்த்தருக்கு விரோதமாக பேசினான் இல்லையே? அப்படி இல்லையே. அவன் முறுமுறுத்தான், அப்படி இல்லவே இல்லையே. அநியாயமாக வீட்டையும் விட்டு, குடும்பத்தையும் விட்டு, அந்நிய தேசத்துல ஏதோ ஒரு வீட்டுல ஒரு வேலையை பார்த்து நிம்மதியா இருந்தேன், நான் வணங்கும் யெகோவா தேவன் என்னை இப்படி ஜெயில போட்டாரு, நான் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணாதப்ப எப்படி என்ன ஜெயில போடலாம்? நானும் அந்த புலம்பி தள்ளி இருப்பேன், கர்த்தருக்கு விரோதமா அவரை திட்டி தீர்த்திருப்பேன். நிறைய பேர் பண்றீங்க சைலண்டா. என்ன அவரு என்னதான் பார்த்துன்னுக்கிறாரு? என்னையே அப்படி வச்சிருக்கிறாரு, எனக்கே அப்படி தரணும், என்னையே அப்படி தள்ளி விடணும். கர்த்தருக்கு விரோதமாக ஸ்டைலா, அது திட்டு மாதிரி இல்லாம இல்லை. நிறைய நேரம் நம்ம அப்படிதான் முறுமுறுக்கிறோம். அவருக்கு தெரியாதா நம்ம என்ன ஆங்கிள் பேசுறோன்றது எல்லாமே? யோசுவாவும் காலேபும் வேற ஆவி உள்ளவர்கள், வேற ஆவி உள்ளவர்கள். அது என்ன ஆவி? அது விசுவாசத்தின் ஆவி. நாம் தரிசித்து நடவாமல், தரிசித்து நடக்கிறது என்ன? கண்ணில் பார்த்து நடக்கிறது, விவரங்களை பார்த்து நடக்கிறது. தரிசித்து நடவாமல் அப்படின்னா அந்த 10 பேர் என்ன பண்ணாங்க? தரிசித்து நடந்தாங்க. உயரமா இருக்கிறான், அப்படியே பூதாகரமா இருக்கான், நான் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கேன், கம்பேர் கரெக்டா பண்ணான். வாய்ப்பே இல்லை, கூடாது, முடியாது. அப்போ நம்ம கண்ணில் பார்க்கும்போது அது எரிக்கோ மதில் தாண்ட முடியாது தான். ஆனால் விசுவாசத்தில் பார்க்கும்போது 7 முறை சுத்து, அந்த கோட்டை விழுந்துடும், உள்ள போய் கொள்ளையடி, அவ்வளவுதான். விசுவாசமாக பார்க்கவும் பேசவும் கற்றுக்கொண்டால் எந்த துன்பத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? தாண்டி போயிடலாம். நாம் சூழ்நிலைய குறை சொல்லவும் முறுமுறுக்கவும் செய்யும் பொழுது கூடவே அதை என்னவா பண்ணிடுறோம்? துர்ச்செய்தியாக பேச ஆரம்பிக்கும். அது நற்செய்தி கிடையாது, துர்ச்செய்தி அது. ஆக்சுவலா அடுத்தது இன்னொரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமான கலகமாக இருக்கிறது அது. ஏன்னா நான் கர்த்தரை பத்தியே பேசல, அதுல சூழ்நிலை விவரிக்கிறேன், ஆனா தேவனை பத்தி என்ன பேசவே இல்லை. ஆனா யோசுவாவும் காலேபும் வாயை திறந்தா கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நமக்கு கொடுப்பார், கர்த்தருடைய நிழல் அங்க இல்லை நம்ம கிட்ட தாங்குது, இப்படியே பேசுறாங்க அவங்க.
அதனால்தான் நாம நம்முடைய கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ நம்ம சூழ்நிலையினுடைய நெருக்கடியோ பேசும்போது கர்த்தரை வச்சு பேசணும், அவரை வச்சுதான் பேசணும். அவரை வாயில வச்சுட்டு தான் நம்ம பேசணுமே. அப்படி பேசி பாருங்களேன், நீங்க அவிசுவாசமா பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லாங்குவேஜ் நமக்கு தேவை, இந்த விசுவாச மொழி நமக்கு தேவை. நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, யதார்த்தம், என் கஷ்டம், என் வலி, அதை தானே பேசுறேன். ஆனால் இவர்கள் உண்மையைதான் பேசினாங்க. ஆனா அவங்க என்ன பேசல? விசுவாசமா பேசல. அப்ப உண்மையை பேசுறதுக்கும் அதை விசுவாசமா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் கர்த்தரிடத்துல விசுவாசமாக இருக்கிறோம்னு சொன்னா அதை நம்முடைய பேச்சில் கூட என்ன பண்ணணும்? நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. தினந்தோறும் நம்ம என்ன பேசணும்? இதுல விசுவாசமா பேசாம நம்ம கிட்ட உண்மை பேசுறோம்னு பேசுவாங்க பார்த்தீங்களா? அவங்க உண்மையை பேச மாட்டாங்க. எப்பவுமே உண்மை பேசுறேன் அவனை பத்தி உண்மையை பேசவே மாட்டாங்க. மற்றவங்களை பத்தி எல்லாம் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உண்மைன்னு பேசுவோம். அப்படிப்பட்ட பேச்சை காது கொடுத்து கேட்கவே கூடாது. அதை நீங்க அலோவ் பண்ணவே கூடாது. நீங்க விசுவாசமாக பேசவும், விசுவாசமா பேசுறது மட்டும் கேட்கவும் உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குமானால் நாம் சோதனைக்குள்ள அவிசுவாசத்துக்குள்ள சிக்க வேண்டிய அவசியம் வராது. சொல்றதெல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம நிறைய விஷயத்த அவிசுவாசத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். நமக்குள்ளேயும் அதுதான் வரும், நாமளும் திரும்ப அதே தான் பேசுவோம். இவர்கள் வேற ஆவி உடையவர்கள். They had a different spirit. அது என்ன? விசுவாசத்தின் ஆவி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தேவன் சொல்றாரு, தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷனாலே கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். கரெக்டுங்களா? நமக்கு தெரியும்ல. அப்படியே சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவ்வளவு பேர் சொல்றான், வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், ராட்சதனா இருக்கிறான், கோட்டை கொத்தலங்களா இருக்கிறது, சுத்தி இருக்கிறவன் எமோரியர் எபூசியர் அவன் எல்லாமே பயங்கரமான ஆளும், அவன் மலை மேல இருக்கிறான், இவன் கடல் ஓரமா நதி ஓரமா இருக்கிறான். இப்படி போகணும்னு சொன்னா அவனெல்லாம் கூட்டு சேர்த்தானா நம்மளை அடிச்சுடுவானுங்க அவனுங்க. இவ்வளவு டீட்டெயில் சொல்றாங்க. we cannot, தயவுசெய்து திரும்பி போயிடலாம், விட்டுருங்க இந்த ப்ராஜெக்டை அப்படின்றாங்க. விட்டுருங்க. அதனாலதான் காரியத்தை விட்டுட்டு ஓடி போறது நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. அதற்குள் இருந்து என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. அதை தான் நம்ம செய்யணும். என்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்பதை நான் என்ன பண்ணி ஆகணும்? அங்க நான் நிரூபிக்கணும். அது என்னுடைய சாட்சியா இருக்கணும். அதுக்கு விசுவாசமான பார்வை, விசுவாசமான பேச்சு முக்கியமா இருக்கிறது. ஒரே கண்ட்ரி, ஒரே கானானை தான் இவங்களும் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த ரெண்டு பேரோட பார்வை விசுவாச பார்வை, மற்றவங்களோட பார்வை உண்மை பார்வை, நிஜ பார்வை, யதார்த்தத்தை தான் பார்த்தாங்க. அவங்க வாயில கர்த்தர் இல்லை, அவங்க வாயில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வரல, அவங்க வாயில விசுவாசமான அறிக்கை வரவே இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம கிட்ட கூட இவ்வளவுதான் வித்தியாசம். நாம நினைச்சுக்கிறோம், நான் உண்மையை தான் பேசுறேன், நான் ஒன்றும் போய் சொல்லி என் கஷ்டத்தை பத்தி நான் பேசுறேன், உண்மையை தான் பேசுறேன். உண்மைக்கு பதிலாக இனிமேல் நம்ம என்ன பேசணும்? விசுவாசம் பேச கற்றுக்கொள்ளுங்க. ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, இதோ நாங்கள் இந்த வரலாற்றை எத்தனையோ முறை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பல முறை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு இப்படி இதை நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு வந்ததற்காக, நீர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு காட்டியதற்காக, எங்கள் காதலை கேட்டதற்காக நம்ம ஸ்தோத்திரம். யாருக்கு இது சென்று சேர்ந்ததோ, யார் இதை தங்கள் ஆத்மாவில் எடுத்துக்கொண்டார்களோ ஆசீர்வதியப்பா. நாங்கள் விசுவாசமாக பேச, விசுவாசமாக மற்றவர்கள் பேசுவதை கேட்க, இப்படியே நாங்கள் வாழ, வேற ஆவி உடையவர்களாக யோசுவா காலேபை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன் நீராக இருக்கிறீர, எங்களுக்கு நிழலாக இருக்கிறீர. அதை மறந்துவிட்டு நாங்கள் சூழ்நிலையை பற்றி உண்மையை பேசுகிறோம் என்று பேசுகிறோம். அது துர்ச்செய்தியாக இருக்கிறது, உமக்கு விரோதமாக இருக்கிறது, அது கலகமாக இருக்கிறது. எங்களை மன்னித்தது. விசுவாசமாக பேச, விசுவாசத்தை அறிக்கையிட எங்களை சுத்திகரியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.